இவ்வளவு காலம் யுதிஷ்டிரனோடும் பாண்டவர்களோடும் இருந்துவிட்டு மெதுவா கண்ணனுக்கு ஊர் ஞாபகம் வரத் தொடங்கியது. துவாரகையில இத்தனை பேரை விட்டு விட்டு வந்திருக்கிறோமே, நம்மை விட்டு பிரிந்து எல்லாரும் கஷ்டப்படுவார்களே, திரும்ப துவாரகைக்கு செல்ல வேண்டும் என்று கண்ணன் யோசித்து முடிவெடுக்கிறார். கண்ணனுக்கு வேண்டிய தேர் வந்து நின்று விட்டது. திருவடியை எடுத்து தேர்ல வச்சு கால்ல ஏறியாச்சு. இவர் ஏறுகிற சமயத்துக்கு உத்தரா என்று அபிமன்யுவனுடைய மனைவி, அவள் நேர கண்ணனை பார்த்து ஓடி வந்தாள். கண்ணா, என்னமோ ஒரு பெரிய அஸ்திரம், இரும்பால் ஆக்கப்பட்ட அஸ்திரம், சூரியனைப் போல வெப்பத்தோடு எரிந்து கொண்டு என்னை நோக்கி வருவது போல் இருக்கிறது. எனக்கு என்ன நடந்தாலும் கவலை கிடையாது. இந்த வம்சம் தழைக்க வேண்டும் என்றால் மிச்சம் இருப்பது அபிமன்யுவனுடைய மகனை உத்தரை கர்ப்பத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த கர்ப்பத்துக்கு ஏதாவது ஏற்பட்டால் பாண்டவர்களுடைய வம்சமே இல்லாமல் போய்விடும். அப்ப என்னை பத்தி கவலை கிடையாது. என் கர்ப்பத்தை நீதான் ரட்சித்து கொடுக்க வேண்டும். அன்னைக்கு அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணாரே, அன்னைக்கு தடுத்து அதை நிறுத்தி விட்டார்கள். ஆனா அந்த அஸ்திரத்தினுடைய வலிமையாலே உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பாதிக்கப்பட்டது. அந்த அம்பு என்னை நோக்கி வருவது போல் இருக்கிறது. அதன் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. உன்னை தவிர எனக்கு அபயம் அளிக்க கூடியவர்கள் உலகத்திலே யாருமே கிடையாது. கண்ணா, நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று உத்தரை கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறாள். அந்த சமயம் பார்த்து பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு ஒரு கையில் கதையை பிடித்து கொண்டு உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ள பிரவேசித்தாராம். இந்த அம்பினுடைய தேஜஸ், நெருப்பு, வெப்பம் அந்த குழந்தையை பாதிக்காதபடிக்கு சுத்தி சுத்தி வந்தார். கண்ணன் ரட்சித்திருந்தாலும் குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே பிறக்கும் போது ஒரு கரிக்கட்டைய போலத்தான் பரீட்சித்து பிறந்தான். கால் குடிக்கவில்லை, கதறவில்லை, கைகால்களை உதைக்கவில்லை, எந்த அசைவும் கிடையாது. அப்ப மறுபடியும் கண்ணனை அழைத்து தொழுகிறார்கள். கண்ணன் தன்னுடைய காலால் அதை வருடிவிட்டு, நான் ஒரு பிரதிஜை செய்கிறேன், நான் என்றைக்குமே பொய் சொன்னதே கிடையாது, நான் இன்று வரை பிரம்மச்சாரியாகத்தான் இருக்கிறேன், இது உண்மையாக இருக்குமானால் இந்த குழந்தை எழுந்திருக்கட்டும் என்று கண்ணன் பிரதிஜை பண்றார். கண்ணனை பிரம்மச்சாரின்னு சொன்னா யாரானு ஒத்துப்பாளா? கண்ணன் பொய் சொன்னது கிடையாதுன்னு சொன்னா யாரானு ஒத்துப்பாளா? எப்படி இது பொருந்தும்னால், பிரம்மச்சரியம் எத்தனை பேரை திருக்கல்யாணம் செய்து கொண்டு பகவான் வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய மனதில் இன்றளவும் அதெல்லாம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கும் தொடர்பே தவிர சாதாரண உலக இல்லற வாழ்க்கையை போல கண்ணன் வாழ்ந்தது கிடையாது. அவர்களிடத்துல பற்றும் வைத்தது கிடையாது. அதனால பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவிதனில்லை என்றால் இந்த குழந்தை எழுந்திருக்கட்டும்னு பிரதிஜை பண்ணார். அப்பதான் பரீட்சித்து உயிர் பெற்று எழுந்து கத்தி பால் குடிக்க தொடங்கினான். இதை சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நீ பிறந்தாய், நீ ரட்சிக்கப்பட்டதே இந்த கண்ணனால் தான்.